உடனுக்குடன் விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். அதிகாலை முதலே 2 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் தற்போது ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்வதற்காக அவர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ராஜகோபுரம் வழியாக சென்று தரிசனம் செய்துவிட்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியேறி வருகின்றனர் பக்தர்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருவண்ணாமலை செய்தியாளர் விஜயகுமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயகுமார், சொல்லுங்க, தற்போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்திருக்கும் நிலையில் எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் அதிகமாக வருகை தந்திருக்கிறார்கள்? அவர்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு? வணக்கம். நிச்சயமாக திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அருணாச்சலேஸ்வரர் 5 மணி நேரத்திற்கு பிறகு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் வடக்கு திசையில் அமைந்துள்ள அம்மணி அம்மன் கோபுரம் அருகே பூதநாராயண பெருமாள் கோவில், காந்தி சிலை, தென் ஒத்தவாடை வீதி வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. வழக்கமாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அதிக அளவில் வருகை புரிவதால் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலையில் இருந்து நீண்ட வரிசையில் தரையில் அமர்ந்தும் காத்திருந்தும் 5 மணி நேரத்திற்கு மேலாக அருணாச்சலேஸ்வரை தரிசிக்க காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.